ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிஆர் அவர்கள் வந்து ரீசெண்டாக நடந்த ஈவெண்ட்டில் வந்து ஜனநாயகன் படத்தை பற்றி பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட படம் இப்போ ரீரிலீஸ் ஆகுது, உயிரிலும் வரை உஷா அப்படிங்கிற படம் ரீரிலீஸ் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஜனநாயகன் படம் வந்து அந்த டைமில் வந்துச்சு அப்படின்னா, நான் அந்த படத்தை ரீரிலீஸ் ஆகிற படத்தை வந்து ஒத்தி வைப்பேன். அது வந்து ஒரு வருடம் கழிச்சு கூட நான் வந்து அந்த படத்தை வந்து ஒத்தி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு தளபதி மேலே ஒரு மரியாதை வச்சுருக்காரு. அதுவும் அவர் எப்படி சொன்னார் அப்படின்னா, என்னோட நண்பனோட படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, இளைய தளபதியோட படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா என் படத்தை கண்டிப்பாக ஒத்தி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட சப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காரு ஜனநாயகன் படத்துக்கு. அதை கேட்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. அங்கே இருந்தவங்களுமே பயங்கரமாக ஆர்ப்பரிச்சாங்க. ஸோ அப்போ கூட சொன்னாங்க, இது வேறு எதுவுமே இல்லை, என்னோட நண்பனுக்காக தான் நான் பேசுகிறேன், நீங்கள் வேறு எதுவுமே சித்தரிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அது வந்து வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு வைரல் ஆகிட்டு இருக்குது அவர் பேசுனது. ஸோ செம்மையான சப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸோ எல்லா பக்கமுமே ஜனநாயகன் படத்துக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இன்னுமே இருந்துகிட்டு இருக்குது, எகிரிட்டு தான் இருக்குது எதிர்பார்ப்பு. ஸோ ஆனால் படம் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிற வெயிட்டிங் எல்லார் மத்தியிலுமே இருக்குது. கண்டிப்பாக வந்து கூடிய விரைவில் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஜனநாயகன் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.